நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை அன்னமய பவனில் நடைபெற்ற டயல் யுவர் ஈவோ நிகழ்ச்சி. திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் தலைமையில் பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்பு. ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய பிரம்மோற்சவம். அன்ன வாகனத்திலும் சிம்மத்தின் மீதும் உலாவந்த உற்சவர் பெருமாள். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி கோயில் சிவராத்திரி உற்சவம். அன்னப்பறவை வாகனத்திலும் சூரிய பிரபையிலும் திருவீதி புறப்பாடு கண்ட ஆதி தம்பதிகள். சென்னை ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய பிரம்மோற்சவம். விசேஷ அலங்காரங்களில் காட்சி கொடுத்த ஸ்ரீ பத்மாவதி தாயார். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை அன்னமய பவனில் இன்று காலை திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு ஏவி தர்மாரெட்டி தலைமையில் டயல் யுவர் ஈவோ நிகழ்ச்சி நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செயல் அலுவலர் திரு ஏவி தர்மாரெட்டி, 99% பக்தர்களுக்கான வசதிகளும் தரிசன ஏற்பாடுகளும் சிறப்பாக உள்ளது என தெரிவித்ததாக கூறினார். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் சேவை மற்றும் தரிசனத்திற்காக முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே தங்கும் அறைகள் ஒதுக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் பேசிய அவர், சுவாமியின் லட்டு பிரசாதங்கள் முக்கியமான உற்சவ நாட்களில் மட்டும் குறிப்பிட்ட அளவு விநியோகிக்கப்படுவதாகவும், அதை தவிர்த்து மற்ற நாட்களில் தேவையான அளவு லட்டுக்கள் பக்தர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். திருப்பதி அருகே ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் உள்ள ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் வருடாந்திர பிரம்மோற்சவ நிகழ்வுகளாக சுவாமிக்கு பல்வேறு வாகன சேவைகள் சிறப்பாக நடைபெற்றன. நேற்று மாலை வாகன மண்டபத்தில் திரை விலக்கப்பட்டதும் தங்க அன்னப்பறவை வாகனத்தின் மேல் வீணா பாணியாக வீற்றிருந்த உற்சவருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. செண்டை வாத்தியங்கள், கோயில் குதிரைகள், காளைகள், யானை முன்னே செல்ல உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு உலா புறப்பட்டனர். வெண்ணிற பட்டாடையுடன் காசு மாலை, பவள மாலை, பதக்க ஆபரணங்களோடு திருமுடியில் கொண்டை வைத்து சூரிய சந்திர பதக்கங்களும் கலிங்கத்திராயும் நிறுத்தி வீணாபாணியாக உற்சவர் பெருமாள் அழகாக திருக்காட்சி தந்தருளியபடி வீதி வலம் வர கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். கோலாட்டங்கள், பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு உற்சவ மூர்த்தியின் வீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. இன்று காலை தங்க சிம்ம வாகனத்தின் மேல் யோக நரசிம்ம மூர்த்தியாக எம்பிரான் காட்சி தர ஆரத்தி காண்பித்ததும் உலா துவங்கியது. இரு குடை சேவையோடு சுவாமி மாட வீதியில் வலம் வந்து அருளினார். பல்வேறு இசை வாத்தியங்கள், கோலாட்டங்கள், கலை நிகழ்ச்சிகளுடன் மாட வீதியில் சிம்மத்தின் மீது அமர்ந்து வந்த உற்சவரை பக்தர்கள் தரிசனம் செய்து அருள் பெற்றனர். கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலய சிவராத்திரி பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் தங்க அன்னப்பறவை மீது உற்சவர் ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமியையும் அருகே கேடயத்தில் ஸ்ரீ காமாட்சி அம்பாளையும் கொலு இருக்கச் செய்திருந்தனர். பலவித இசை வாத்தியங்கள் முழங்க கோலாட்டங்களோடு உற்சவ மூர்த்திகளின் திருவீதி புறப்பாடு துவங்கியது. உடுக்கைகளும் பஞ்ச வாத்தியங்களும் முழங்க ஆதி தம்பதிகள் சர்வ அலங்காரத்துடன் வீதி உலா வர ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். இன்று காலை 7 குதிரைகள் பூட்டப்பட்ட சூரிய பிரபை வாகனத்தில் ஆதி தம்பதிகள் எழுந்தருளியதும் வீதி உலா அழைத்து வந்தனர். கோயில் காளைகள், யானைகள் முன்னே செல்ல கோலாட்டங்கள், பல்வேறு இசை நிகழ்ச்சிகளோடு இசை வாத்தியங்களும் உடன் வர தெய்வங்கள் அழகாக காட்சி தந்தபடி நகர வீதியில் உலா வந்தனர். சர்வ அலங்காரத்துடன் ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமியும் அருள்மிகு காமாட்சி அம்மனும் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தபடி உலா வந்து அருள் பாலித்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள்.
சென்னை ஜிஎன் சாலையில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு உற்சவர் விசேஷ அலங்காரங்களில் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். நேற்று மாலை ஊஞ்சல் மீது உற்சவர் தாயாரை யோக நரசிம்ம மூர்த்தியாக அமர்த்தி ஊஞ்சல் உற்சவத்தை துவக்கினர். தாயாருக்கு புது பட்டாடை கட்டி காலில் வெள்ளி கொலுசுடன் காசு மாலை, மாங்காய் ஆரம் உள்ளிட்ட ஆபரணங்களோடு முத்துக்கள் பதித்த கிரீடம் சூட்டி சங்கு சக்கரம் நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். யோகமூர்த்தியாக ஊஞ்சலாடியபடி காட்சி கொடுத்த தாயாருக்கு சாமரங்கள் வீசப்பட்டன. தொடர்ந்து பிரபந்த பாராயணத்தோடு மங்கள வாத்தியங்கள் முழங்க தாயாருக்கு தீப ஆரத்தியும் கற்பூரமும் காட்டப்பட்டன. பின்னர் உற்சவரை சிம்ம வாகனத்தின் மீது அமர்த்தி கற்பூரம் காட்டப்பட்டது. சர்வ அலங்காரத்தோடு சிம்மத்தின் மீது யோக நரசிம்மராக அமர்ந்து ஸ்ரீ பத்மாவதி தாயார் அருள் புரிய வேத பண்டிதர்கள் மற்றும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். பிறகு தாயாருக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திருமலை திருப்பதி தேவஸ்தான சென்னை மற்றும் புதுவை மாநில ஆலோசனை குழு தலைவர் திரு ஏ.ஜே. சேகர் தம்பதிகள், குழு உறுப்பினர்கள், ஆலய அதிகாரிகள், பக்தர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இன்று காலை கல்பவிருக்ஷ வாகனத்தின் மேல் குழலூதும் கண்ணனாக தாயார் அமர்ந்து அருள் புரிய ஆரத்தி காட்டப்பட்டது. சர்வ ஆபரணங்களுடன் கிரீடமும் மாலைகளும் அணிந்து ஆதிசேஷன் குடைபிடிக்க கேட்டதை தரும் கல்ப விருட்சத்தின் கீழே கேட்டவரம் அருளும் செல்வ திருமகள் குழலூதும் கண்ணனாக அருள் புரிந்தார். திருமுடியில் மயிர்பீலியுடன் எம்பெருமானாக தாயார் காட்சி தர கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆலோசனை குழு தலைவர் தம்பதிகள், ஆலய அதிகாரிகள், பக்தர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதையடுத்து இன்று பிற்பகல் தாயாருக்கு ஸ்நபன திருமஞ்சனம் நடைபெற்றது. அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவரை கொலு இருக்கச் செய்து மேடை மீது நவ கலசங்களையும் பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். கலச ஆராதனை நடத்தியதும் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள், சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு தூப தீபம் காண்பித்ததும் சஹஸ்ரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி ஸ்நபன திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஆலோசனை குழு தலைவர் துணைவியார் திருமதி ஜெயஸ்ரீ, ஆலய அதிகாரிகள், பக்தர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் கோயிலில் மாசி தெப்ப திருவிழாவையொட்டி ஆழ்வாருடன் ஆச்சாரியார் பெருமக்களும் தெப்ப உலா கண்டருளினர். கோயில் யானை முன்னே செல்ல தங்க கேடயத்தில் ராஜ அலங்காரத்துடன் சுவாமி நம்மாழ்வார் வீற்றிருந்து உலாவர தனி கேடயங்களில் ஸ்ரீ ராமானுஜர், கூரத்தாழ்வார், பிள்ளை லோகாச்சாரியார் மற்றும் தேசிகர் உற்சவ மூர்த்திகள் பின்தொடர சுமந்து வந்தனர். தெப்பக்குளம் அருகே ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அங்கு மின் விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் ஆச்சாரியார் பெருமக்களையும் பிறகு சுவாமி நம்மாழ்வாரையும் கொலு இருக்கச் செய்தனர். ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜீயர் சுவாமிகள் வருகை தந்ததும் தெப்ப உலா துவங்கியது. எண்ணற்ற பக்தர்கள் திருக்குளத்தை சுற்றி நின்றபடி தரிசனம் செய்ய உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளிய தெப்பம் 5 முறை வலம் வந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருவெண்காட்டில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பிரம்ம வித்யாம்பிகை உடனாய ஸ்வேதாரண்யேஸ்வர சுவாமி ஆலய இந்திர பெருவிழா தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. சிவாலயத்தின் அருகே உள்ள தேரடியில் வண்ண தோரணங்களுடன் திருத்தேர்களை நிறுத்தியிருந்தனர். ஸ்ரீ விநாயகர் வெண்ணிற ஆடையுடன் எலுமிச்சை மாலை அணிந்தும் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணிய சுவாமி வேலேந்தியபடியும் தனித்தனி தேர்களில் எழுந்தருளி காட்சி கொடுத்தனர். 2 குதிரைகள் பூட்டப்பட்ட பெரிய தேரில் சுவாமி அம்பாள் எழுந்தருளியதும் கணநாதனுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஆரத்தி காட்டி ஆதி தம்பதிகளுக்கும் கற்பூரம் காட்டப்பட்டது. பிறகு பக்தர்கள் வடம் பிடிக்க தேரோட்டம் துவங்கியது. விநாயகர் மற்றும் முருகப்பெருமானின் தேர்கள் முன்னே செல்ல தாரை தப்பட்டைகள் மற்றும்
பலவித இசை வாத்தியங்களோடு அருள்மிகு பிரம்ம வித்யாம்பிகை உடனுரை ஸ்வேதாரண்யேஸ்வரர் எழுந்தருளிய பெரிய தேர் பின்தொடர்ந்து வர தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. மன்னார்குடியில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் உற்சவர் ஸ்ரீ செங்கமல தாயாருக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. பிரம்மாண்ட ராஜகோபுரம் கொண்ட ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தின் உள் வளாகத்தில் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க முற்றவெளியில் மர கேடயத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ செங்கமல தாயாரை எழுந்தருளச் செய்திருந்தனர். புது பட்டுச்சேலை கட்டிக்கொண்டு காசு மாலையுடன் மாங்காய் ஆரம், திருமார்பில் ஸ்ரீகிருஷ்ண பதக்கம், காதணிகள், கிரீடம் ஆகிய ஆபரணங்களோடு மலர் மாலைகள் அணிந்தபடி அபயமும் வரதமும் காட்டி தாயார் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். ஏராளமானோர் உற்சவரை தரிசிக்க கும்ப தீபத்தால் ஸ்ரீ செங்கமல தாயாருக்கு ஆரத்தி காட்டி பக்தர்களுக்கு அபிஷேக மஞ்சள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. நாமக்கல்லில் அமைந்துள்ளது உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோயில். இங்கு 18 அடி உயரம் கொண்டு எதிரே கோயில் கொண்டிருக்கும் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியை நித்தமும் கைகூப்பி சேவித்தபடி நின்றருளும் அஞ்சனை மைந்தனுக்கு மாசி மாத உற்சவத்தின் ஒரு பகுதியாக தங்க கவச அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. தங்க தலைப்பாகையோடு மாலைகள் அணிந்து கொண்டு காட்சி தர துளசி மற்றும் வெற்றிலையால் அஞ்சனை மைந்தனுக்கு அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் ஸ்ரீ ராமதூதனை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். சென்னை மேற்கு மாம்பலத்தில் இருக்கும் ஸ்ரீ பாஷ்யக்கார ஆதி சென்னகேசவ பெருமாள் கோயிலில் மாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது. வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் உற்சவர் பெருமாளுக்கு தங்க கிரீடம் சூட்டி கற்கள் பதித்த ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து பச்சை பட்டுடுத்தி பெரிய திருவடியான கருடன் மீது அமர்த்தி இருந்தனர். எம்பெருமானை திருக்கரங்களில் தாங்கியபடி ஸ்ரீ கருடாழ்வாரும் காட்சி தர உற்சவருக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் தரிசிக்க எம்பெருமானை ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஆலய உள் பிரகாரத்தில் சுமந்தபடி வலம் வந்தனர். கோயிலில் சன்னதி கொண்டுள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் முன்பு ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் எழுந்தருளியதும் மரியாதைகள் செய்தனர். தொடர்ந்து உற்சவர் முன்பு பிரபந்தம் சேவித்த அத்தியாபக கோஷ்டிக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் நுழைவு வாயில் ஆராதனையோடு உற்சவரை கோயிலின் வெளியே சுமந்து வந்தனர். பொதுஜன சேவை முடிந்ததும் பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல திருவீதி உலா புறப்பட்டார் ஸ்ரீ பாஷ்யக்கார சென்னகேசவ பெருமாள். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் இருக்கும் அருள்மிகு சிவகாமி அம்பாள் உடனுரை கரிகால சோழீஸ்வரர் கோயிலில் மாசி உற்சவ பெருவிழாவையொட்டி தெய்வங்களுக்கு புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக கோயில் மண்டபத்தில் பிரியாவிடையுடன் உற்சவர் கரிகால சோழீஸ்வரரையும் அருள்மிகு சிவகாமி அம்பாளையும் தனித்தனி சப்பரங்களில் எழுந்தருளச் செய்து பூஜைகளை துவக்கினர். கணநாதனும் முருகப்பெருமானும் அருகே எழுந்தருளி இருக்க தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. தங்க கவசத்தோடு கிரீடங்கள் அணிந்தபடி பிரியாவிடையுடன் சுவாமி அருள் பாலிக்க நின்றபடி தங்க கவச அலங்காரத்தில் அம்பிகையும் காட்சி தந்து அருளினார். உற்சவ தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் தெய்வங்களை சுமந்தபடி வாகன மண்டபத்திலிருந்து பிரகாரங்களை சுற்றி கோயிலின் வெளியே வந்தனர். பக்தர்கள் உடன் வர உற்சவ தெய்வங்களை கைத்தலமாக ஏந்தி ஆலயத்தை சுற்றி உலாவரச் செய்தனர். 108 திவ்ய தேசங்களில் 75வது திருக்கோயிலாகவும் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளதுமான ஸ்ரீ புஷ்பவல்லி தாயார் சமேத அஷ்டபுஜ பெருமாள் கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்ததையொட்டி தாயார்கள் சமேத உற்சவருக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட கோயிலில் இருந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை கேடயத்தின் மேல் நிறுத்தி ஊர்வலம் புறப்பட்டனர். அலங்கார பிரியன் சர்வாபரணங்களோடு மலர் மாலைகள் அணிந்தும் தாயார்கள் பச்சை பட்டுடுத்தி கொண்டு விசேஷ அலங்காரத்துடனும் காட்சி தந்தபடி உலாவர பக்தர்கள் கண்ணார கண்டு சேவித்தனர். இருகுடை சேவையோடு அபயம் காட்டியபடி வலம் வந்த தெய்வங்களை
பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். கும்பகோணத்தில் இருக்கும் அருள்மிகு வேத விநாயகர் கோயிலின் 5ஆம் வருடாபிஷேக பெருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு விநாயகர் திருமுகம் பதித்த பிரதான கலசத்துடன் காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களையும் தீர்த்த குடங்களையும் சுமந்தபடி ஊர்வலம் புறப்பட்டனர். செண்டை வாத்தியங்கள் முழங்க பல்வேறு வீதிகள் வழியே பக்தர்கள் ஊர்வலமாக வந்தனர். நிறைவாக கோயிலை அடைந்ததும் தீச்சட்டி முன்னே செல்ல பக்தர்கள் பால் குடங்களை மூலவர் சன்னதியில் சேர்ப்பித்தனர். பின்னர் மூலவர் அருள்மிகு வேத விநாயகருக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் அபிஷேகம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே இருக்கும் இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு மாரி அம்மனை தரிசனம் செய்தனர். கோயில் மண்டப மேடையில் பிரதான திருவிளக்குகளை ஏற்றி வைத்து பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து சங்கல்பம் செய்து கொண்டனர். தொடர்ந்து மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். போற்றி மந்திரங்களை கூறி பக்தி பாடல்கள் பாடி திருவிளக்குகளுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். பின்னர் பிரதான திருவிளக்குகளுக்கு ஆலம் கரைக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கந்தசாமி திருக்கோயிலில் பிரம்மோற்சவ பெருவிழாவையொட்டி முருகன் திருக்கல்யாணம் விமர்சையாக நடத்தப்பட்டது. இதையொட்டி ஆலய வளாகத்தில் வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் ஸ்ரீ கந்தசாமி பெருமானை சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து திருமண வைபவத்தை துவக்கினர். ஸ்ரீ வள்ளியும் ஸ்ரீ தெய்வானையும் இருபுறம் நின்றிருக்க சீர்வரிசை பொருட்களை பக்தர்கள் சமர்ப்பித்ததும் சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து பல்வேறு முறைப்பாடுகளும் நடத்தப்பட்டன. பிறகு தேவியர்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த அழகனுக்கு தூப தீபம் காட்டி அக்னி வலம் வருதல் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ முருகன் திருக்கல்யாணத்தை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ராமநாத சுவாமி ஆலயத்தில் மாசி மகா சிவராத்திரியையொட்டி கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. இதையொட்டி சிவாச்சாரியார்கள் தங்க கொடிமரத்தில் ரிஷப உருவம் வரைந்த பட்டத்தை ஏற்றினர். பிறகு கம்பத்தில் வீற்றிருக்கும் தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்கள் மற்றும் கலச நீரால் அபிஷேகம் செய்தனர். பிரியாவிடை மற்றும் பர்வதவர்தினி அம்பாளுடன் உற்சவர் ஸ்ரீ ராமநாத சுவாமி விசேஷ அலங்காரத்தோடு வீற்றிருந்தார். சிவாச்சாரியார்கள் கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் வஸ்திரம் கட்டி கொடிமர உயர மாலை அணிவித்து அலங்கரித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கும் கொடி கம்பத்திற்கும் கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீப ஆரத்திகளை காண்பித்தனர். தொடர்ந்து மகா கற்பூர ஆரத்தியும் சமர்ப்பிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே பெரிய சூரியூர் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு பாலசுந்தரி அம்பிகா சமேத ஆதிமூர்த்தீஸ்வரர் கோயில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் சுவாமி அம்பாள் சுதை சிற்பங்களை அமர்த்தி யாகங்கள் வளர்க்கப்பட்டதும் கலச புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கோபுர உச்சியை அடைந்ததும் ஒற்றை செப்பு விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி பூஜைகள் நடத்தப்பட்டன. மூலவர் சன்னதி, பரிவார தெய்வ சன்னதி விமானங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பின்னர் காப்பு கட்டி பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்ததும் விமான கலசத்திற்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிவகங்கையில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு திரௌபதி அம்மனுக்கு மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் மேடை மீது நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டம் அமைத்து ஹோமம் வளர்த்ததும் ஆரத்தி காண்பித்தனர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். கருவறையில் நின்ற திருமேனியோடு அருளும் அருள்மிகு திரௌபதி அம்மனுக்கு கலசாபிஷேகம் செய்து தீப ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அம்பிகைக்கு பச்சை பட்டுச்சேலை கட்டி தங்க ஆபரணங்களுடன் வெள்ளி கிரீடம், காது காப்பு ஆகியவற்றை அணிவித்து கண் மலர்கள் தந்து அலங்காரம் செய்து வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்ததும்
நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று பரவசத்துடன் அருள்மிகு திரௌபதி அம்மனை தரிசித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஈரோடு மாவட்டம் நசியனூரில் கோயில் கொண்டுள்ள அருள்மிகு மகா காளி அம்மனுக்கு மாசி திருவிழா வைபவமாக நடைபெற்று வருகிறது. கோயில் வளாகத்தில் உற்சவர் அம்மனை மஞ்சள் பட்டுடுத்தி மாலைகள் அணிவித்து சிம்ம வாகனத்தின் மேல் நிறுத்தி இருந்தனர். மலர் பிரபையோடு அம்பிகை சிம்மத்தின் மீது நின்றபடி அருள் பாலித்தார். மூலவருக்கு புது பட்டுச்சேலை கட்டி தீஜ்வாலை கிரீடம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க அம்மனுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து தேங்காய் பழம் நிவேதித்து கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் சிம்ம வாகினியாக அருள் புரிந்த உற்சவருக்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். சேலத்தில் உள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் மூலவர் மற்றும் உற்சவர்களுக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மூலவருக்கு திருமுகம் வைத்து தீஜ்வாலை கிரீடம் சூட்டி புது பட்டுச்சேலை கட்டி கற்கள் பதித்த ஆரங்களோடு கண்ணாடி வளையல் மாலையும் எலுமிச்சை மாலையும் சூட்டி அழகாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. உற்சவர்களுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து கோயில் வளாகத்தில் மேடை மீது நிறுத்தி இருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி அருளிய அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து தேங்காய் பழம் நிவேதித்து அம்பிகைக்கு தீபம் காட்டப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கும் அர்ச்சனையுடன் ஆரத்தி சமர்ப்பித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே பழையனூர் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு திருப்பதி கங்கையம்மன் மற்றும் ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு அம்மன் திருமுகம் பதித்த கலசத்திற்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் மங்கள வாத்தியங்களோடு கடம் புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோபுர உச்சியை அடைந்து விமான கலசங்களுக்கு அர்ச்சனை நடத்தினர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலச நீரால் அபிஷேகம் செய்து தர்ப்பை புல்லுடன் மாவிலை கட்டி அலங்கரித்து விமான கலசத்திற்கு கற்பூரம் காண்பித்தனர். நிறைவாக கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு முத்தால பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் பூச்சொரிதல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக பலவித வண்ண மலர்களை தட்டுக்களில் ஏந்தியபடி பக்தர்கள் ஊர்வலம் புறப்பட்டனர். கோயிலில் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த உற்சவர் அருள்மிகு முத்தால பரமேஸ்வரிக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அம்பிகையை மின் விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் கொலு இருக்கச் செய்து பூந்தட்டுக்களை ஏந்தியபடி பக்தர்கள் பின்தொடர மீண்டும் ஊர்வலம் புறப்பட்டனர். கோலாட்டங்கள், சிறுவர் சிறுமியர்களின் கலை நிகழ்ச்சிகளோடு திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் கோயிலில் பக்தர்கள் மலர்களை சமர்ப்பித்ததும் அவற்றை கொண்டு மூலவர் அருள்மிகு முத்தால பரமேஸ்வரிக்கு பூச்சொரிதல் சிறப்பாக நடத்தப்பட்டது. நிறைவாக வண்ண மலர்கள் நடுவே அம்பிகை பக்தர்களுக்கு அழகாக அருள் பாலித்தார். தர்மபுரி குமாரசாமி பேட்டையில் உள்ள அருள்மிகு சக்தி மாரியம்மன் கோயிலில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கருவறையில் 4 திருக்கரங்கள் கொண்டு பீடத்தின் மீது அமர்ந்தருளும் தேவிக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு அருள்மிகு சக்தி மாரி அம்மனுக்கு புது பட்டுச்சேலை கட்டி ஆபரணங்களோடு மூக்குத்தியும் கண்மலர்களும் வைத்து அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி கொடுத்த தேவிக்கு தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் இருக்கும் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு காளியம்மன் கோயிலில் தேர் திருவிழா சிறப்பாக நடத்தப்பட்டது. முன்னதாக தேரடியில் வெள்ளி திரிசூலத்தையும் உற்சவர் காளி அம்மனையும் மேடை மீது அமர்த்தி சிறப்பு பூஜைகள் செய்தனர். நீல பட்டுச்சேலையோடு கற்கள் பதித்த ஆரங்களும் மலர் மாலையும் அணிந்தபடி அம்பிகை காட்சி தர ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தேங்காய் பழம் நிவேதித்தனர். பிறகு அம்மனை
வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தேரில் கொலு இருக்கச் செய்தனர். இதையடுத்து பக்தர்கள் வடம் பிடிக்க தேரோட்டம் துவங்கியது. ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே பெரிய தேர் உலாவர ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் அருள்மிகு காளி அம்மனை தரிசனம் செய்தனர். மன்னார்குடி அருகே தேவங்குடி பகுதியில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காத்தாயி அம்மன் கோவிலில் சிவராத்திரி திருவிழாவையொட்டி கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, கோயிலில் சுதை சிற்ப வடிவங்களாக வீற்றிருக்கும் அம்பிகை மற்றும் காவல் தெய்வங்களுக்கு தூப தீபம் காட்டப்பட்டது. சிம்மத்தின் உருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து மூலவருக்கு பஞ்சதீபம் காண்பித்தனர். பிறகு கோயிலில் அமர்ந்து அருளும் விநாயகருக்கு ஆரத்தி காண்பித்ததும் தெய்வ சுதை சிற்பங்களுக்கும் கற்சிலைகளுக்கும் காப்பு கட்டப்பட்டது. வெள்ளி கவச அலங்காரத்தோடு மூலவர் அருள்மிகு காத்தாயி அம்மன் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். அம்மன் திருவுருவங்கள் மட்டுமின்றி காவல் தெய்வங்களுக்கும் காப்பு கட்டினர். பிறகு கொடிமரத்தில் பட்டம் ஏற்றி பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் இந்த வைபவத்தில் பங்கேற்று மூலவரை மனமுருக வேண்டி வழிபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோயில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் அம்மன் திருமுகம் பதித்த பிரதான கலசத்தை தாமரை பீடத்தின் மேல் பிரதிஷ்டை செய்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்தனர். கோபுர உச்சியை அடைந்ததும் ஒற்றை செப்பு விமான கலசம் மற்றும் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பிறகு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்திருக்கும் அருள்மிகு சுந்தராம்பிகை சமேத கைலாசநாதர் கோயிலில் பங்குனி உத்திர பிரம்மோற்சவ விழாவிற்கான பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. இதையொட்டி சிவாலய வளாகத்தில் பலிபீடத்தின் அருகே முகூர்த்த கம்பத்தை வைத்து அபிஷேகம் செய்ததும் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மாலை சூட்டி அலங்காரம் செய்து பஞ்ச ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஆலய அதிகாரிகள், உபயதாரர்கள், பக்தர்கள் கம்பத்திற்கு மஞ்சள் குங்குமம் இட்டதும் ஆரத்தி காண்பித்து பிரகார உலா புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்களோடு சிவாலயத்தை சுற்றி வந்து கோயிலின் வெளியே ராஜகோபுரத்தின் அருகே பூமியில் முகூர்த்த கம்பத்தை ஊன்றினர். நிறைவாக மலர்ச்சரம் கட்டி கம்பத்திற்கு கற்பூரம் காட்டப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே நசியனூர் அடுத்த கந்தம்பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு கருப்பண்ணசாமி கோயில் குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு வேத பண்டிதர்கள் யாகசாலையில் தாமரை பீடத்தின் மீது பிரதான கலசத்தை பிரதிஷ்டை செய்து மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் கலசத்திற்கு ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல கடம் புறப்பாடு நடைபெற்றது. விமான கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்து மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து கோயிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ விநாயகர், அருள்மிகு கருப்பண்ணசாமி, மதுரை வீரன் மற்றும் அண்ணன்மார் தெய்வங்களுக்கு புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை அன்னமய பவனில் நடைபெற்ற டயல் யுவர் ஈவோ நிகழ்ச்சி. திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் தலைமையில் பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்பு. ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய பிரம்மோற்சவம். அன்ன வாகனத்திலும் சிம்மத்தின் மீதும் உலாவந்த உற்சவர் பெருமாள். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி கோயில் சிவராத்திரி உற்சவம். அன்னப்பறவை வாகனத்திலும் சூரிய பிரபையிலும் திருவீதி புறப்பாடு கண்ட ஆதி தம்பதிகள். சென்னை ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய பிரம்மோற்சவம். விசேஷ அலங்காரங்களில் காட்சி கொடுத்த ஸ்ரீ பத்மாவதி தாயார். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।